ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் விஏ கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மசாலா மக்கானா. மக்கானான்றது வந்து பார்த்திங்கன்னா தாமரை விதையிலேருந்து வந்து செய்கிறது. இது பார்க்க பாப்கார்ன் மாதிரி இருக்கும். டேஸ்ட் வந்து கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது நம்ம வந்து அப்படியே வந்து சாப்பிட முடியாது, கொஞ்சம் ஃப்ரை பண்ணால் தான் வந்து கிறிஸ்பாக நல்லாயிருக்கும். ஸோ நான் அதுக்கு வந்து ஒரு கடாய் எடுத்திருக்கேன். இப்போது நான் வந்து குழந்தைக்கு செய்கிறேன்றதுனால நான் இதில் வந்து நெய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வந்து நெய் வேண்டான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து எண்ணெயே வந்து சேர்த்துக்கலாம். பட்டர் ஃப்ளேவர் பிடிக்கும்னா தாராளமாக வந்து பட்டர் சேர்த்தும் வந்து பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், ஃப்ளேவரும் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ நான் நெய் சேர்த்துருக்கேன். இந்த சேர்த்த நெய் வந்து உருகுது. இப்போ இந்த டைமில் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து மக்கானா தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கடாயில் சேர்த்துக்கோங்க. இப்போ எனக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து சேர்த்துட்டேன். இதுக்கப்புறமேட்டு நெய்யோடு சேர்த்து நல்லா வந்து கலந்து விடணும். அந்த நெய் வந்து ஃபுல்லாக எல்லாத்து மேலேயும் வந்து ஈவனாக வந்து கோட் ஆகணும். அந்தளவுக்கு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. கேஸ் வந்து சிம்லேயே வந்து வச்சுக்கோங்க. நெய் வந்து ஈவனாக எல்லாத்து மேலேயும் கோட் ஆன பிறகு நம்ம தேவையான மசாலாலாம் சேர்க்கலாம். இப்போ நான் வந்து சால்ட் வந்து சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்த பிறகு அதுக்கு அடுத்தது கரம் மசாலா. இந்த சின்ன ஸ்பூனில் நான் வந்து அரை கரண்டி வந்து சேர்த்துருக்கேன். இந்த கரம் மசாலா வீட்லேயே வறுத்து அரைச்சி வச்சது. அதுக்கு அடுத்தது சீரக பொடி. அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கலருக்கும் காரத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து காஷ்மீரி சில்லி பவுடர், அதுவும் வந்து இந்த ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் சாட் மசாலா வந்து நான் சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சாட் மசாலா சேர்த்துருக்கேன். இப்போ எல்லா மசாலாவும் சேர்த்த பிறகு நல்லா ஈவனாக வந்து கலந்து விடணும். ஃபுல்லாகவே வந்து கேஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து சிம்மில் தான் வந்து இருக்கணும். இந்த மசாலா எல்லாமே வந்து இது ஃபுல்லாக ஈவனாக கோட் ஆகிற வரைக்கும் வந்து நீங்கள் வந்து நல்லா கலந்து விடணும். உங்களுக்கு நெய் பத்தாத மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் வந்து சேர்த்துக்கலாம். ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா ஈவனாக வந்து கோட் ஆகி நல்லா வரும். இப்போ பாருங்கள், மசாலா எல்லாம் நல்லாமே வந்து கோட் ஆகிடுச்சு. அவ்வளோதான், மசாலா மக்கானா ரெடி. இது வந்து ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக வந்து இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்கும் கூட. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.